நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க், படைப்பாற்றல் மிக்க நகர வலையமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த நெட்வொர்க்கை வந்து யாரு வெளியிடுறா அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி தான் இதை வெளியிடுறாங்க. ஸோ இதன் மூலமா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சர்வதேச அங்கீகாரம் வந்து அந்த சிட்டிஸுக்கு கொடுக்கப்படுது. ரீசெண்டா இந்தியாவுக்கு யுனெஸ்கோ எந்த சிட்டிக்கு வந்து கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, லக்னோ. எந்த பிரிவு தெரியுமா? கேஸ்ட்ரானமி. அது என்ன கேஸ்ட்ரானமி? அறுசுவை உணவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. லக்னோல அவதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சமையல் மரபு இருக்குதான். அது மட்டும் இல்லாம லக்னோல வந்து நிறைய சாலைகள்ல வந்து நிறைய அந்த உணவு முறைகள் செய்வாங்களா இல்லையா, அதுக்கும் சேர்த்துதான் லக்னோக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அறுசுவை உணவியலுக்கான படைப்பாற்றல் நகர வலையமைப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ட்ரானமி லிஸ்ட்ல முதல்ல வந்த இந்தியாவுடைய சிட்டி என்ன அப்படின்னா ஹைதராபாத். ஹைதராபாத்ல தெரியும் என்னது? பிரியாணி, வேற எதுக்குமே இல்லை. பிரியாணி மற்றும் தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு முறைக்காக தான் ஹைதராபாத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னடா சென்னை எழுதியிருக்காங்க, சென்னையில பிரியாணி கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சென்னை இந்த லிஸ்டுக்குள்ள எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மியூசிக். ஸோ இசை அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னையை கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே. இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில முக்கியமான பண்புகளை வச்சு உள்ள கொண்டு வராங்க. 7 முக்கியமான கேரக்டர்ஸ் அடிப்படையில யுனெஸ்கோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கை கொடுக்குறாங்க. அது அந்த 7 பண்புகள்ல 2 பண்புகள் நம்ம பார்த்துட்டோம். ஒன்னு என்ன? கேஸ்ட்ரானமி, அறுசுவை உணவியல். இன்னொன்னு மியூசிக், இசை. இது போக 5 என்னலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னு லிட்ரேச்சர், இலக்கியம். இரண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசைன், வடிவமைப்பு. தேர்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீடியா, அதாவது ஊடகம். ஃபோர்த்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரைப்படம், பிலிம். ஃபிஃப்த் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராஃப்ட் அண்ட் ஃபோல்க் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கைவினை மற்றும் நாட்டுப்புற கலைகள். இந்த 7 விஷயத்தை வச்சுதான் யுனெஸ்கோ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸையும் இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் உள்ள கொண்டு வராங்க. உலகம் ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 408 சிட்டிஸ் இருக்கு. இந்தியாவில இருந்து 9 சிட்டிஸை இதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்ல யுனெஸ்கோ 2004 இதை உருவாக்குனாங்க. இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்.